வெல்கம் பேக் டு மேத் பெஸ்டி. இன்றைக்கி நம்ம செட் ஆப்ரேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அப்புறம் கொஞ்சம் சப்செட் ஆஃப் ஆர் கிராஸ் ஆர் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஒரு ஆப்ரேஷன் அதை நம்ம வந்து ஸ்டார் அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெண்டு செட் இருக்குது, ஏ கமா பி. இப்போ இந்த ஆப்ரேஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ அப்படின்னு கிடைக்கும். இங்கே நம்மளுக்கு என்ன ஆப்ரேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் இந்த ஸ்டாருக்கு பதிலாக. என்னென்ன ஆப்ரேஷன்லாம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா யூனியன், இன்டர்செக்ஷன், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இந்த மூணு ஆப்ரேஷனும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது ஏபி அப்படின்னு ரெண்டு செட் இருக்குது அப்படின்னா ஏ யூனியன் பியும் பி யூனியன் ஏயும் நம்மளுக்கு சேம் தான். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பியும் பி இன்டர்செக்ஷன் ஏயும் நம்மளுக்கு சேம் தான். ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பியும் பி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஏயும் சேம் தான். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது அந்த செட்டை நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆப்ரேட் பண்ணாலும் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். செகண்ட் வந்து அசோசியேட்டிவ். இதுக்கு நம்மளுக்கு மூணு செட் வேணும். ஸோ ஏபிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆப்ரேஷன் ஸ்டார் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதை வந்து எந்தெந்த ஆப்ரேட்டர்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா யூனியன், இன்டர்செக்ஷன் அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி வரும்? ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும், அந்த செட்டு கூட யூனியன் சி நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ இந்த ஆன்சரும் பி யூனியன் சி ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணணும், அப்புறம் இந்த செட்டு கூட யூனியன் ஏ நம்ம எடுத்து பார்த்தாலும் இந்த ரெண்டு ஆன்சரும் நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம இன்டர்செக்ஷனுக்கு எழுதணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்க்கு ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சி. இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தேர்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ். இங்கெல்லாம் நம்ம வந்து சிங்கிள் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணோம். இங்கே நம்மளுக்கு ரெண்டு ஆப்ரேட்டர் வேணும். ஃபஸ்ட்டு யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் எடுப்போம், அப்புறம் இன்டர்செக்ஷன் அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ஆப்ரேட்டர் வந்து சென்டரில் வந்துடணும். ஸோ இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது, ஸோ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஸோ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி, ப்ராக்கெட்டில் இருக்கிறது இன்டர்செக்ஷன் அப்படின்றதுனால இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. செகண்ட் வந்து இதே மாதிரி யூனியனுக்கு பதிலாக இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷனுக்கு பதிலாக யூனியன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி, ப்ராக்கெட்டில் இருக்கிறது யூனியன், ஸோ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. தேர்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி, ப்ராக்கெட்டில் இருக்கிறது சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஃபோர்த் வந்து ஐடென்டிட்டி. இதுக்கு நம்மளுக்கு மூணு செட்டு வேணும், ஏ யூனிவர்சல் செட் அண்ட் எம்டி செட், ஏ யூனியன் எம்டி செட், ஏ இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட். இதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். எம்டி செட்டில் எந்த எலிமெண்ட்ஸுமே இருக்காது, அது கூட நம்ம ஏ யூனியன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏ தான் கிடைக்கும். ஏ அப்படின்றது யூனிவர்சல் செட்டில் இருக்கிற ஒரு செட்டு தான். அப்போ ஏக்கும் யூனிவர்சல் செட்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏ தான் கிடைக்கும். ஃபிஃப்த் வந்து ஐடம்பொட்டன்ட். இங்கே நம்மளுக்கு ஒரு செட் வேணும் அண்ட் ரெண்டு ஆப்ரேஷன் வேணும், யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். ஏ யூனியன் ஏ, ஏ இன்டர்செக்ஷன் ஏ. ஏ கூட நம்ம ஏ யூனியன் பண்ணோன்னா ஏ தான் வரும், ஏக்கும் ஏக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் நம்மளுக்கு ஏ தான் வரும். சிக்ஸ்த்து வந்து அப்சார்ப்ஷன். இங்கே நம்ம ரெண்டு ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுவோம், யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன், அண்ட் ரெண்டு செட்டு வேணும், அதை நம்ம ஏ அண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். A union A intersection B is equal to A
A intersection A union B is equal to A. இங்கே நம்ம என்ன செட் எடுக்கிறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கணும். 7th வந்து டி மார்கன்ஸ் லா. இதில் வந்து யூனியன் வந்து இன்டர்செக்ஷனாக மாறும், இன்டர்செக்ஷன் வந்து யூனியனாக மாறும். ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட்னா ஏ காம்ப்ளிமெண்ட் இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது அப்படின்றதுனால அது யூனியனாக மாறிடும். ஸோ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே யூனியன் இருக்குது. ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். இப்போ ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி இங்கே யூனியன் இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன் ஏ டிஃபரன்ஸ் சி. அதே மாதிரி ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது. ஸோ யூனியன் ஏ டிஃபரன்ஸ் சி. 8th வந்து எம்டி செட் அப்புறம் யூனிவர்சல் செட்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எம்டி செட்டோட காம்ப்ளிமெண்ட், எம்டி செட்னா அதில் எந்த எலிமெண்ட்டுமே இருக்காது. அதோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஹோல் செட் வந்துடும், அது வந்து யூனிவர்சல் செட். ஸோ யூனிவர்சல் செட்டோட காம்ப்ளிமெண்ட், யூனிவர்சல் செட்டில் தான் எல்லா எலிமெண்ட்டுமே இருக்கும். அப்போ அதோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு எந்த எலிமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. ஸோ எம்டி செட். அடுத்தது ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட். இதான் நம்மளோட செட் ஏ. ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது இதை தவிர இருக்கிறது. ஸோ இந்த ஏ கூட ஏ காம்ப்ளிமெண்ட்டையும் நம்ம யூனியன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹோல் செட் கிடச்சிரும். ஸோ யூ. ஸோ ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு யூ. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ இதான் நம்மளோட செட் ஏ. ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது இதை தவிர இருக்கிறது. ஸோ ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. ஸோ எம்டி செட். ஏ யூனியன் யூனிவர்சல் செட். செட் ஏ கூட யூனிவர்சல் செட்டை நம்ம யூனியன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு யூ தான் கிடைக்கும். அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட். ஏ வந்து யூனிவர்சல் செட்டில் இருக்கிற ஒரு செட். ஸோ யூக்கும் ஏக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏ. இப்போ கார்டினாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஏபிசி மூணுமே ஃபைனைட் செட்டாக நம்ம எடுத்திருக்கோம். கார்டினாலிட்டி ஆஃப் அ செட், ஆர்டர் ஆஃப் அ செட் எல்லாமே ஒன்று தான். அந்த செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து இப்படி சொல்லுவோம். ஸோ ஏ யூனியன் பியில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதே மாதிரி ஏ யூனியன் பி யூனியன் சி, இந்த செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி ப்ளஸ் n ஆஃப் சி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் n ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் n ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ப்ளஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இந்த ஃபார்முலாவை வந்து இந்த மூணு செட்டுமே ஃபைனைட் செட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ ஏ பி ரெண்டுமே வந்து டிஸ்ஜாயின்ட் செட்டாக இருந்துச்சுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நம்மளுக்கு எம்டி ஆயிரும். ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி வந்து என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி. ஏன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி நம்மளுக்கு எம்டி செட்னா இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 0. அதனால் இந்த டேர்ம் நம்மளுக்கு 0 ஆயிரும். ஸோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ் அப்படின்றது செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ் அப்படின்றது செட் ஆஃப் ஆர்டர்ட் ட்ரிப்ளெட். இப்போ இதோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஏ பி சி இந்த மூணுமே நம்ம வந்து நான் எம்டி செட்டாக எடுக்கிறோம். அப்போது ஏ கிராஸ் பி, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர் ஏ கமா பி சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ கமா பி பிலாங்ஸ் டு பி. இதில் இருக்கிற எலமெண்ட் நம்மளுக்கு பேராக இருக்குது அப்படின்றதுனால நம்ம பேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஏ கிராஸ் பி, இங்கே செட் நம்ம என்ன ஆர்டரில் எடுக்கிறோமோ அதே ஆர்டரில் தான் இங்கே அதோட கோஆர்டினேட்ஸ் இருக்கணும். அதனால தான் நம்ம ஆர்டர்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நம்மளுக்கு பி கமா ஏ இப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஏ கிராஸ் பி அப்படின்றதுனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஏல உள்ள எலமெண்ட்டாக இருக்கணும், செகண்ட் கோஆர்டினேட் வந்து பியில் உள்ள எலமெண்ட்டாக தான் இருக்கணும். இதே மாதிரி ஏ கிராஸ் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் ட்ரிப்ளெட் ஏ கமா பி கமா சி சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு பி கமா சி பிலாங்ஸ் டு சி. ஸோ இங்கே ஏபிசி அப்படின்ற ஆர்டரில் எடுத்திருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு கோஆர்டினேட்ஸும் அந்த ஆர்டரில் தான் இருக்கணும். இங்கே நம்மளுக்கு 3 கோஆர்டினேட் இருக்குது அப்படின்றதுனால நம்ம அதை ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏ கிராஸ் ஏ இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். A cross A is equal to set of all ordered pair A comma B such that A belongs to A comma B belongs to A. இந்த செட்டை நம்ம A comma A such that A belongs to A இப்படி டிஃபைன் பண்ணக்கூடாது, இது தப்பு.
இது ஏன் தப்புனா, இப்போ A அப்படின்ற ஒரு செட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம் 1, 2. இப்போ இந்த டெஃபினிஷன் படி நம்ம எழுதணும்னா A cross A is equal to 1, இங்கே நம்ம என்ன எலிமெண்ட் போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். ஸோ 1, 1. இப்போ நம்ம 2 வந்து ஏயா எடுத்தோம்னா 2, 2. இதுதான் நம்மளோட செட் A cross A. இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதே இந்த டெஃபினிஷன் நம்ம யூஸ் பண்ணி இப்போ A cross A எழுதலாம். ஸோ A cross A is equal to 1, அப்புறம் B அப்படின்ட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது. அந்த பியும் நம்ம வந்து ஏலேருந்து தான் எடுக்கணும். ஸோ ஏலேருந்து தான் எடுக்கும் அப்படின்றதுனால பியோட வேல்யூ 1ஆகவும் இருக்கலாம் 2ஆகவும் இருக்கலாம். ஸோ 2. அதே மாதிரி 1, 1, 2, 1, 2, 2. இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா A cross Aல வந்து நம்மளுக்கு 4 எலமெண்ட்ஸ் வருது. இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 எலமெண்ட் தான் வருது. இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் என்ன போடுறோமோ அதே தான் செகண்ட் கோஆர்டினேட்டில் போடணும் அப்படின்ற கண்டிஷன் நம்மளுக்கு இங்கே வந்துடுது. இந்த டெஃபினிஷன் பார்த்தோன்னா அப்படி இல்லை. செகண்ட் கோஆர்டினேட் வந்து ஏல இருக்கிற எந்த எலமெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்படி தான் நம்ம வந்து A cross A வந்து டிஃபைன் பண்ணணும். A cross B வந்து எப்போவுமே B cross Aக்கு ஈக்குவலாக இருக்காது. இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட் வந்து A, B ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட் வந்து B, A ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ A, B அப்படின்ற ஒரு ஆர்டர்ட் பேரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். C, D அப்படின்ற ஒரு ஆர்டர்ட் பேரை கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா A ஈக்குவல் டு Cயாக இருக்கணும், B ஈக்குவல் டு Dயாக இருக்கணும். அதாவது இந்த ஆர்டர்ட் பேரில் இருக்கிற ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டும் இந்த ஆர்டர்ட் பேரில் இருக்கிற ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற செகண்ட் கோஆர்டினேட்டும் இந்த செகண்ட் கோஆர்டினேட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரெண்டு ஆர்டர்ட் பேரை நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இதை வச்சு பார்த்தோன்னா A, B இஸ் நாட் ஈக்குவல் டு B, A. ஏன்னா A இஸ் நாட் ஈக்குவல் டு B, B இஸ் நாட் ஈக்குவல் டு A. A and B வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு ஆர்டர்ட் பேரும் நம்மளுக்கு ஈக்குவல் ஆக முடியும். எப்போ A cross Bயும் B cross A ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏயும் பியும் ஈக்குவல் செட்டாக இருக்கும்போது மட்டும்தான் A cross B இஸ் ஈக்குவல் டு B cross A. இப்போ நம்ம R cross Rோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். R cross R is equal to set of all ordered pair x, y such that x, y belongs to R. A cross A யோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். set of all ordered pair x, y such that x, y belongs to A. இப்போ இந்த செட் ஏக்கு பதிலாக நம்ம ஆரை ரீப்ளேஸ் பண்ணி இங்கே R cross Rோட டெஃபினிஷனை அதே மாதிரி எழுதியிருக்கோம். அதே மாதிரி R cross Rோட டெஃபினிஷன் வந்து set of all ordered triplet. இங்கே நம்ம 3 செட் கன்சிடர் பண்ணுறனால நம்மளுக்கு ஒரு ஆர்டர் ட்ரிப்ளெட் கிடைக்குது. அந்த மூணுமே ஆரில் உள்ள எலமெண்ட்டாக இருக்கணும். இப்போ ABC இந்த 3 செட்டையுமே நம்ம ஃபைனைட் செட்டாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போது N of A cross B, அதாவது A cross Bயில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து N of A into N of B. அதே மாதிரி A cross B cross C இந்த செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து N of A into N of B into N of C. இந்த ஃபார்முலாவை இந்த 3 செட்டுமே ஃபைனைட் செட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ R cross Rோட சப்செட்ஸ் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் பற்றி தெரியணும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் இது புரியும். இப்போ A இஸ் ஈக்குவல் டு 1, 2, B இஸ் ஈக்குவல் டு 3. இந்த ரெண்டு செட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போது A cross B இஸ் ஈக்குவல் டு 1, 3, 2, 3. இதுதான் நம்மளோட A cross B. இப்போது A cross B இஸ் அ சப்செட் ஆஃப் R cross R. ஏன் அப்படின்னா இந்த செட் A cross Bயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து R cross Rல இருக்கிற எலமெண்ட்டாக இருக்குது. R cross Rரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம்? R cross R is equal to set of all ordered pair x, y such that x, y belongs to R. R cross Rல இருக்கிற ஆர்டர்ட் பேரில் இருக்கிற ஒவ்வொரு கோஆர்டினேட்டும் நம்மளுக்கு வந்து Rல உள்ள எலமெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்கேயும் இருக்குது. இந்த ஆர்டர்ட் பேரில் இருக்கிற எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ் தான் அப்படின்றதுனால A cross B is a subset of R cross R. இப்போ இந்த செட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதில் இருக்கிற எலமெண்ட்டோட ஃபார்மெட் வந்து x, 2x. அந்த எக்ஸை வந்து நம்ம ரியல் நம்பர்ஸ்லேருந்து எடுக்கணும். இப்போ நம்ம x ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 1, 2 into 1 which is equal to 1, 2. 1, 2 அப்படின்றது இந்த செட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட் தான். இப்படி தான் இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது எக்ஸுக்கு நம்ம ரியல் நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர் எடுத்தோம்னா அது கூட நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு செகண்ட் கோஆர்டினேட் கிடச்சிரும். எக்ஸை நம்ம ரியல் நம்பர்ஸ்லேருந்து எடுக்கிறோம். 2 into எக்ஸ்னால அது நம்மளுக்கு ஒரு ரியல் நம்பர் தான். அதனால் இந்த செட்டு வந்து சப்செட் ஆஃப் R cross R.
இப்போ இந்த செட்டை கன்சிடர் பண்ணலாம். இப்போ x ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து x தான். ஸோ 5, செகண்ட் கோஆர்டினேட் வந்து x ஸ்கொயர். ஸோ 5ஓட ஸ்கொயர் அது வந்து 25. இந்த மாதிரி தான் இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து ரியல் நம்பர்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். செகண்ட் கோஆர்டினேட்டில் வந்து அந்த எலமெண்ட்டோட ஸ்கொயரை நம்ம போடணும். எக்ஸை நம்ம வந்து ரியல் நம்பர்ஸ்லேருந்து தான் எடுக்கிறோம். அந்த நம்பரோட ஸ்கொயர்னால நம்மளுக்கு அது ரியல் நம்பர் தான். ஸோ இந்த செட்டும் நம்மளுக்கு r கிராஸ் ஆரோட ஒரு சப்செட் தான். இப்போ இந்த செட்டை கன்சிடர் பண்ணலாம். செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் x, √x such that அந்த x வந்து ஒரு நான் நெகட்டிவ் ரியல் நம்பராக இருக்கணும். நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்னா இந்த ஓப்பன் இன்டர்வல்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம வந்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்னால் நம்மளுக்கு 0வும் இன்க்ளூட் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 0லேருந்து ரைட் சைடில் இருக்கிற எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸோட வேல்யூவை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போது 2, √2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2வும் நம்மளுக்கு ரியல் நம்பர் தான். √2 இது வந்து ஒரு இர்ரேஷ்னல் நம்பரும் நம்மளுக்கு ரியல் நம்பர் தான். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ் தான் அப்படின்றதுனால இந்த செட் வந்து சப்செட் ஆஃப் r கிராஸ் r. இப்போ இந்த செட்டில் ஆர்டர்ட் பேர் x2, xஐ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ரியல் நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் அந்த நம்பரோட ஸ்கொயர், செகண்ட் கோஆர்டினேட்டில் அந்த நம்பர். ஸோ இந்த ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் தான் அப்படின்றதுனால இந்த செட்டும் நம்மளுக்கு r கிராஸ் ஆரோட ஒரு சப்செட் தான். இப்போ இந்த செட்டில் செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் x, -√xன்னு கொடுத்துருக்காங்க. x வந்து ஒரு நான் நெகட்டிவ் ரியல் நம்பர். ஸோ இங்கேயும் நம்ம வந்து எக்ஸை 0லேருந்து ரைட் சைடில் எந்த வேல்யூவை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ x ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு வந்து 5, -√5 அப்படின்னு கிடைக்கும். இது ஒரு ரியல் நம்பர், இது ஒரு இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ அதுவும் நம்மளுக்கு ரியல் நம்பர் தான். ரெண்டு நம்பருமே நம்மளுக்கு ரியல் நம்பர் அப்படின்றதுனால இந்த செட்டும் நம்மளுக்கு சப்செட் ஆஃப் r கிராஸ் r தான். ஸோ இவ்வளோ தான் எக்ஸசைஸ் 1.1குள்ளே இன்ட்ரொடக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸில் கொஸ்டின்லேயே இந்த மாதிரி ஃபார்மேட்டில் செட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ எஸ் அப்படின்ற செட்டில் என்னென்ன எலமெண்ட்லாம் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த இசட்னா என்ன அப்படின்னு தெரியணும். இசட்னா என்னென்னா இன்டீஜர்ஸை டினோட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இசட்டை யூஸ் பண்ணுவோம். அப்போ இன்டீஜர்ஸ்னால் அதில் என்னென்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கண்டிஷனை பார்த்து எஸ் அப்படின்ற செட்டை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இசட், n, q, r இப்படிலாம் செட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் எக்ஸாம்பிள்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் வீடியோ பாருங்கள். அதை பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும்.